ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். உன் வாழ்க்கையில் ஏக்கத்தோடு காத்திருந்த நாட்களும் கவலையோடு இருந்த நாட்களும் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. ஷீரடியிலிருந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தியை எடுத்துக்கொண்டு உன் சாயப்பா உன் இல்லத்திற்கே வந்துவிட்டேன். இதோ உன் சாயப்பா வந்துவிட்டேன் உன் இல்லத்திற்கு. சாயிநாதர் எனக்கு எதுவுமே செய்யவில்லை என்று மனதால் நீ துடித்த துடிப்பு அனைத்தும் எனக்கு தெரியும். உன் மனதில் என்ன ஓட்டம் ஓடுகிறது, உன் மனதில் நீ இப்பொழுது என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய், அனைத்தும் உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். உன் மனதிற்கு எது நல்லதோ, உன் மனதிற்கு எது நல்லதாக நீ நினைக்கிறாயோ அதை மட்டுமே நான் யோசித்து யோசித்து செய்வேன். உன் வாழ்க்கைக்கு அது நல்லதாகவும் அது மட்டுமல்லாமல் நிரந்தர நன்மையாக கிடைக்கும்படிதான் நான் வழிவகை செய்வேன். எதற்குமே கலங்காதே. இதோ மகிழ்ச்சியான செய்தி உன் இல்லத்தோடு வந்திருக்கிறது. உன் சாயப்பாவும் உன் இல்லத்திற்கு வந்திருக்கிறேன். சந்தோஷமாக பெற்றுக்கொண்டு உன்னுடைய புது அத்தியாயத்தை வாழ துவங்கு. இதுவரை நீ அழுத நாட்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. ஆனந்த நாட்கள் உன் வாழ்வில் துவங்கிவிட்டது. உன்னுடைய இன்பமான நாட்களை நீ ஆரம்பிக்க, இன்பமான நாட்களை நீ துவங்குவதற்காகத்தான், உன்னை அதற்கான தகுதியான ஆளாக மாற்றுவதற்காகத்தான் உனக்கு இதுநாள் வரை உன் சாயிநாதர் எப்படி முழுமையாக முற்றும் அறிந்தவனாக இருக்கிறேனோ அதே போல உன்னையும் முழுமையாக எல்லா விஷயங்களையும் கற்று தேர்ந்தவனாக மாற்றி அமைப்பதற்காகத்தான் உன் வாழ்க்கையில் இதுநாள் வரை பல சோதனைகளை நான் உனக்கு நிகழ்த்தி கொண்டிருந்தேன். உன்னை வேதனைப்படுத்துவதற்காகவோ, உன்னை காயப்படுத்துவதற்காகவோ, அல்லது உன் கண்களிலிருந்து நீரை வர வைப்பதற்காகவோ நான் அந்த சோதனைகளை உனக்கு தரவில்லை. உன்னை புரிய வைக்க, உன்னையே யார் என்று உனக்கு புரிய வைக்கவும், உன்னுடைய வாழ்க்கையையே உன்னை அறிந்து கொள்ளவும் தான் இத்தனை சோதனைகள் உன் வாழ்வில் இதுநாள் வரை நிகழ்ந்தது. நான் அதை நிகழ்த்தி கொண்டிருந்தேன் என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் வைத்த அத்தனை சோதனைகளையும் நீ கடந்து வந்து வெற்றிகரமாக முன்னேறி வந்து இப்பொழுது சந்தோஷம், நிம்மதி, ஆனந்தம் என்ற பரிசை பெறுவதற்கு முழு தகுதியுள்ளவனாக மாறியிருக்கிறாய். இதுநாள் வரை உன் வாழ்வில் வந்த கஷ்டங்கள் உன்னையையும் உன் வாழ்க்கையையுமே புரட்டி போய் போட்டுவிட்டதாக நீ நினைத்து கொண்டிருந்தாய்தானே? ஆனால் நீ புரிந்து கொண்டது மிக தவறு என் பிள்ளையே. நீ செல்லும் பாதையை திருத்தி உனக்கான நல்ல பாதையை தான் நான் ஏற்படுத்தி கொண்டிருந்தேன். அதற்கான வழியை தான் நான் உனக்கு காட்டிக் கொண்டிருந்தேன். உன்னுடைய வாழ்க்கை பாதையில் நீ பயணித்து கொண்டிருக்கும் பொழுது அதில் எதிர்படுகின்ற கஷ்டம் என்ற முள்ளை மிக கஷ்டமாக நினைத்து கொண்டிருந்தாய். அந்த சிறிய முள் என்னும் கஷ்டம் உன் காலில் காயப்படுத்தவில்லை என்றால் அதைவிட பெரிய கஷ்டத்தில் அல்லவா நீ மாட்டிக்கொண்டிருப்பாய். அந்த சின்ன கஷ்டத்தை உனக்கு கொடுத்து பெரும் கஷ்டத்திலிருந்து உன்னை காப்பாற்றி இருக்கிறேன் உன் சாயிதேவா என்பதை புரிந்து கொள். எனக்கு மட்டும் கஷ்டம் வந்து கொண்டே இருக்கிறதே, சாயப்பா எதுவுமே செய்யாமல் அமைதியாக இருக்கிறாரே என்று தவறாக எண்ணாதே. உன் எண்ணம் போல் எப்பொழுதும் உன் வாழ்க்கை வாழ முடியாது. ஏற்கனவே அனைத்தும் தீர்மானிக்கப்பட்டவைதான். உன்னை சுற்றி வரவிருந்த பெரிய ஆபத்தை தான் உனக்கான சிறிய கஷ்டமாக நான் மாற்றிக் கொடுத்தேன். உன் வாழ்க்கையில் இரக்கம் வரக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தில்தான் ஏற்றமிகு வாழ்க்கையாக உன் வாழ்க்கையை புதிய பாதையில் நான் உன்னை பயணிக்க செய்தேன். நீ தடுக்கி விழும் சமயத்தில் உன்னை தூக்கிவிடும் அனைத்துமாக நான் உன் அருகிலேயே எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறேன். நீ தவறான பாதையில் அடி எடுத்து வைத்தால் உன்னை தடுத்து நிறுத்தும் உன் தோழனாக, தாயாக, தகப்பனாக, உன் குருவாக, அனைத்துமாக நான் உன் அருகிலேயே இருந்து உன்னை சரியான பிரகாசமான பாதையில் செல்ல
நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் எப்பொழுதுமே. காத்திருக்கும் நாட்களும் நீடித்த நம்பிக்கையும் நீண்ட அகண்ட பொறுமையும் என்றுமே தொலைந்து போகாது. உன் கஷ்டத்தை கூறாமல் உன் மனதில் வைத்திருந்தால் உன் சாயி தேவாவுக்கு தெரியாமல் எப்படி போய்விடும்? உன் மனதை நான் அறிந்து கொண்டவன்தானே. உன்னுள் உன்னையே உணர எழுதியிருக்கும் அத்தனை போராட்டங்களில் நீ வெற்றி பெறுவாய். காத்திருந்த நாட்கள் நடக்கும் நடக்காது என்ற குழப்பங்களின் திரை விலகி வாழ்க்கையில் உயரமாக மின்னப் போகிறாய். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்குதான். எத்தனை பேர் கூடி உனக்கு வழியை அடைத்தாலும் அத்தனை பேரும் வியக்கும்படியாக நான் உனக்கு பல வழிகளை திறப்பேன். நான் இருக்கிறேன். எதற்காக கலங்கிக் கொண்டே இருக்கிறாய்? ஆடம்பரங்களையும் வெளி தோற்றத்தையும் நான் பொருட்படுத்துவதே அல்ல. எவனொருவன் உள் மனதில் சாயி சாயி என்று சொல்லி வருகிறானோ அவனே உண்மையான பக்தன். அவனிடமே நான் எப்பொழுதும் வசிப்பேன். நீ எப்போதும் கவலை இல்லாமல் இரு. நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வலிகளை நான் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டுதான் இருக்கிறேன். நான் உன்னை பாதுகாப்பேன். உன் மீது அன்பாக இருக்கிறேன். உன் அனைவரையும் நேசித்து கொண்டுதான் இருக்கிறேன். என் அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது. எவரும் எதையும் செய்யவும் முடியாது. எந்த தீங்கையும் நான் உன்னை நெருங்க விடமாட்டேன். எந்த தீங்கும் மற்றவர்கள் உனக்காக செய்யவும் நான் விடமாட்டேன். நான் இருக்கிறேன். விரைவில் உன் தேவைகளை நான் நிறைவேற்றித் தருவேன். கவலையை விட்டுவிடு. இனி உன் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் போராட்டங்களுக்கும் நல்ல காலத்தோடு உன் சாயப்பா உன் இல்லத்திற்கு வந்திருக்கிறேன். அதோடு இல்லாமல் மகிழ்ச்சியான செய்தியை உன் இல்லத்திற்கு கொண்டு வந்திருக்கிறேன். இதுநாள் வரை நீ பட்ட வேதனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் அனைத்துமே உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் நிகழ்ந்தது என்பதை தீர்க்கமாக நம்பி இனி வாழப்போகும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் எப்படி நிரப்பிக்கொள்ள முடியுமோ அது உன் கையில்தான் உள்ளது. சந்தோஷத்தை போய் வெளியில் தேடாதே. மகிழ்ச்சியை போய் வெளியில் தேடாதே. உன் மனதை நிம்மதியாக வைத்து கொண்டாலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தானாகவே உன்னை வந்து சேரும். அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. உன்னை நான் காப்பாற்ற வேண்டுகிறேன். உன்னை காப்பாற்றுவதற்காகவே உன்னை நோக்கி நான் வந்திருக்கிறேன். உனக்காகவே நான் இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். உனக்கான வேலையை நான் பார்த்துவிட்டேன். இத்தனை நாட்களாக நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது, வேண்டி விரும்பி கேட்டதை உன் கையில் நான் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன். ஒரு நற்செய்தி உனக்காகவே காத்திருக்கிறது. ஒரு நல்ல செய்தி வந்து உன் வாயிற்கதவை தட்டும். எத்தனையோ முறை எத்தனையோ வழியாக உன்னை வீழ்த்திப்பாக பல பேர் ஆசைப்பட்டார்கள். உன்னை வீழ்த்தி உன் மனதை காயப்படுத்த ஆசைப்பட்டார்கள். ஆனால் எதுவுமே முடியவில்லை. பொய்யுரைத்து உன் வாழ்வில் வீணாக உன் வாழ்வில் கஷ்டப்படுத்த நினைத்து பார்த்தார்கள். அதற்கான செயல்கள் அத்தனையும் செய்து பார்த்தார்கள். ஆனாலும் அது முடியவே இல்லை. உன் வாழ்விற்கும் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் பல ஆபத்தை உண்டாக்க நினைத்தவர்களுக்கு கூட முடியவே இல்லை. இவை அனைத்திற்கும் என்ன காரணமாக இருக்கும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய்? உன்னை காப்பாற்றுவதற்கே, உன்னை காப்பாற்றவே உன் சாயப்பா உன்னிடம் இருந்து கொண்டிருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நீ செய்த பாவ புண்ணிய கணக்குப்படிதான் உனக்கு இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் நீ அதிகமாக செய்த புண்ணியத்தின் பலனாகவே உன் அப்பாவை நீ வந்து சேர்ந்திருக்கிறாய். உன் அப்பா உன்னோடு இருப்பதை தெரிந்து கொள்ளாமல் தெரிந்து கொண்டவர்கள் கூட சில சமயம் அதை மறந்துவிட்டு இது போன்ற உன்னை வீழ்க அடிக்கும், உன்னை நோகடிக்கும் செயல்களை செய்ய எத்தனிக்கிறார்கள். நினைத்து பார்க்கிறார்கள், செய்தும் பார்க்கிறார்கள். ஆனால் எதுவுமே முடியவில்லை. உன்னை காப்பாற்றதான் உன் சாயப்பா நான் இருக்கிறேனே.
எனது அனுமதியில்லாமல் உன்னை தொட முடியுமா அல்லது உனக்கு தீங்குதான் நினைக்க முடியுமா? சொல் என் பிள்ளையே. உன்னை அப்படி பல பேர் ஏமாற்றியிருந்தாலும் கூட, நோகடித்தாலும் கூட அயர்ந்து சென்று விடாதே. அதே போல எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போகாதே. ஏனென்றால் நீ சந்திக்கும் தோல்விகள், நீ அனுபவிக்கும் வேதனைகள், நீ பார்த்த அவமானங்கள் அதைவிட 2 மடங்கு அல்ல, 100 மடங்கு அல்ல, 1000 மடங்கு உனக்கான நன்மை உன்னிடம் வந்து சேர காத்து கொண்டிருக்கிறது. உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை உன் சாயப்பா ஏற்றிருக்கிறேன் என்பதை நிதர்சனமாக நம்பு. உன்னுடைய வாழ்வில் நீ இப்பொழுது கஷ்டப்படுவதைப் போலத்தான் உலகத்தில் இருக்கும் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு நாள் கஷ்டப்பட்டிருப்பார்கள், அனுபவித்திருப்பார்கள், மனதில் ரணமாக புகுந்திருப்பார்கள் என்பதை புரிந்து கொள். அதனால் இந்த உலகத்திலேயே நீ மட்டும்தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்ற எண்ணத்தை முதலில் உன் மனதிலிருந்து அடியோடு தூக்கி எறிந்துவிடு. துன்பப்படாதவர்கள் என்று இந்த உலகத்தில் எவருமே கிடையாது குழந்தையே. அவரவர் செய்த கர்ம வினைகளின் பயனாக அவரவர் கர்மாவை அனுபவித்துதானாக வேண்டும், அனுபவித்தே தீர வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. தவறு செய்தவர்கள் எவராக இருந்தாலும் அவர்களுக்கான தண்டனை நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக புரிந்து கொள். உனக்கான வெகுமதிகளை நான் நிச்சயமாக அள்ளி அள்ளி தருவேன். உனக்கானதை உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன்னை காப்பாற்றியே தீருவேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். இழந்தது, நீ இது நாள் வரை இழந்தது, உன்னை விட்டு விலகி சென்றது எல்லாமே சென்றதாகவே இருக்கட்டும், இழந்ததாகவே இருக்கட்டும். நீ இழந்ததை விட 1000 மடங்கு உனக்கு நல்லதை நான் கொண்டு வந்து கொடுக்கிறேன் குழந்தையே. என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு துணையாக இருக்கும். நீ எதிர்பார்த்த செல்வம், மகிழ்ச்சி, சந்தோஷம், உன்னுடைய குடும்ப உறவுகள், உன்னை விட்டு சென்றவர்கள் எல்லாமே மீண்டும் உன்னை வந்து சேரும் நேரம் வெகு தொலைவில் இல்லை. உன்னை காப்பாற்ற உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்கு ஏன் மனக்கவலை? இனி வரும் காலம் நீ தொட்டதெல்லாம் துலங்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும், விருப்பப்பட்டது எல்லாமே நிறைவேறும். உன்னை கைப்பிடித்து நான் வழி நடத்தி கொண்டிருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது. நிகழும்படி நான் விட்டு விடுவேனா என்ன? நான் உன்னுடைய முன்பாக சென்று கொண்டிருக்கிறேன். என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இரு. என்னுடைய அன்பும் அருளும் ஆசிர்வாதமும் அரவணைப்பும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். எல்லாமே சரியாகிவிடும். எதற்குமே அஞ்சாதே. உன் சாயப்பா நான் இருக்கிறேன். நான் உத்திரவாதம் தருகிறேன். மிகப்பெரிய தடை ஒன்று உன் வாழ்விலிருந்து அகலும். இது நாள் வரை தடை பெற்ற அனைத்துமே உன்னை விட்டு விலகும். நீ என்னிடம் வேண்டி விரும்பி கேட்டது ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் வாயிற் கதவை வந்து தட்டும். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் உத்திரவாதம்தான். அதுவரை நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. உன்னுடைய கர்மாக்கள் எல்லாம் முடியும் நேரத்தில் நீ இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அதற்குள் மனதை போட்டு நோகடித்து விடாதே. நம்பிக்கையை இழந்து விடாதே. உனக்கான பொற்காலம் உருவாகிக் கொண்டே இருக்கிறது. அதை பற்றி மட்டுமே சிந்தனை செய். உன் மனதில் தேவையில்லாத எண்ணம் உனக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. இந்த பொற்காலத்தை சந்தோஷமாக வரவேற்க தயாராக இரு என் பிள்ளையே. நான் எப்பொழுதும் உன்னோடுதான் இருக்கிறேன். என் பார்வை உன் மீது இருந்து கொண்டுதான் இருக்கும். உன்னை தூக்கி எறிந்து விட்டார்களே, நிர்கதியாய் நிற்கின்றோமே என்று வருத்தப்படாதே, கலங்கி நிற்காதே. நீ தூக்கி எறிவதற்கு நீ கல்லல்ல, நீ மிகப்பெரிய பொக்கிஷமான வைரம் என்று உன்னை தூக்கி எறிந்தவர்களே உன்னை புரிந்து கொள்ளும் நேரம் மிக அருகில் இருக்கிறது. உன்னை பிரகாசிக்க வைப்பேன் உன் சாயி தேவா. விதியோ அல்லது பிறர் செய்த சதியோ, நானே கதி என்று வந்துவிட்டாய். சாயப்பாதான் அனைத்துமென்று என்மேல் முழு நம்பிக்கை வைத்து விட்டாய். பின் உனக்கு பயமேன் குழந்தையே? நிச்சயமாக நான் உனக்கு துணையாக இருப்பேன். நீ எல்லா வளமும் பெற்று சந்தோஷமாக, ஆனந்தமாக, மனமகிழ்ச்சியோடு வாழ்வாய். உனக்கு துணையாக
உன்னுடைய உறவுகள், நண்பர்கள், உன் உற்றார் உறவினர் யாருமே உனக்கு இல்லை என்று நீ நிர்கதியாக நிற்கும் ஒரு சூழ்நிலை உனக்கு வந்தால், நானே உன் அருகில் இருந்து உனக்காக அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்வேன். அதனால் எதை நினைத்தும் வருத்தப்படாதே. உனக்கு தெரியாமலே உன் கைகளை நான் இறுகப் பற்றிக் கொண்டுதான் இருக்கிறேன். நான் உன் கைகளை இறுகப் பற்றிக் கொண்டுதான் இருக்கிறேன். நீயும் என் கைகளை நன்றாக பற்றிக்கொள். உன்னுடைய சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம் எல்லாமுமே என் கரங்களில்தான் இருக்கிறது என் பிள்ளையே. உன்னுடைய பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவை நானே உனக்கு தந்து, உனக்கிருக்கும் பிரச்சனை அனைத்தையும் உனக்கு சுலபமாக தீர்த்து வைத்து, நடப்பது அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றி காட்டுகிறேன். நீ தவறான பாதையில் சென்றாலும் கூட, நீ தவறான வழியை தேர்ந்தெடுத்தாலும் கூட, நான் உன்னை வழி மாற்றி விடுவேன். ஏனென்றால் நான் தான் உன்னை பிடித்து கொண்டே இருக்கிறேனே. உன்னால் எப்படி தவறான பாதையிலோ தவறான வழியிலோ செல்ல முடியும்? உன் வாழ்க்கை தடம் புலரும் நேரம் வந்தால் கூட உன்னை மாற்றும் வழியை நான் பார்ப்பேன். உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றியடைவதற்கான அத்தனை வழிகளையும் நான் செய்து கொண்டே இருப்பேன். உன் கைகளை நன்றாக இறுக பிடித்து கொண்டு உன்னை வெற்றிக்கான பாதையில் வழிநடத்தப் போகிறேன். என் பாதை எப்பொழுதும் தவறாக முடியாது. உன் வாழ்க்கைக்கு எது தேவை, எதை கொடுத்தால் நீ சந்தோஷமாக இருப்பாய் என்பது உன் சாயப்பாவிற்கு நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. அனைத்துமே எனக்கு புரியும். என் கைகளை இறுக பற்றிக்கொள். உனக்காக உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே என் கையில்தான் அடங்கி இருக்கிறது. நான் அதை தகுந்த நேரத்தில் தக்க சமயத்தில் உனக்காக கிடைக்க செய்வேன். உன் வாழ்க்கையை பிரகாசமாக்குவேன். நீ வேண்டுவது அனைத்தையும் உன்னுடைய கரங்களில் கொடுப்பதற்காகத்தான் இப்பொழுது என்னை இறுக பற்றி கொள்ள சொல்கிறேன். எப்பொழுதுமே என் கரங்கள் உனக்கு தெரிந்தோ தெரியாமலோ பற்றி கொண்டுதான் இருக்கும். கஷ்டமான சூழ்நிலை வரும் பொழுது உனக்கு ஆறுதலாகவும் நானே இருப்பேன். உனக்கு வழிகாட்டியாகவும் நானே இருப்பேன். உன்னுடைய தாயாக தகப்பனாக இருந்து அனைத்துமாக நானா இருந்து உனக்கு நல்ல வழியை காட்டிக்கொண்டே இருப்பேன். உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் என்ன கூறினாலும் நீ அதற்காக கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன் வாழ்க்கையை அவர்களுக்காக நீ வாழ முடியாது. அவர்களுக்காக நீயும் உன்னுடைய வாழ்க்கையை விட்டுத்தரவும் முடியாது. எனவே மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை நினைப்பதை விட, உனக்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதுக்கு எது சரி என்று படுகிறதோ அதை பற்றி மட்டுமே உன் சிந்தனையை வைத்துக்கொள். மற்றவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று நீ கேட்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையை நீ வாழவே முடியாது. மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நீ எண்ண ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் ஒரு அடி கூட உன்னால் சுயமாக எடுத்து வைக்கவே முடியாது. எனவே உனக்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு எது சரி என்று தென்படுகிறதோ அதை தீர்க்கமாக கண்களை மூடிக்கொண்டு கவனத்தையெல்லாம் அந்த செயலின் மேலேயே மட்டும் வைத்துவிட்டு என்னை முழுவதுமாக நம்பிவிட்டு நம்பிக்கையோடு அதில் சென்று கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றியை அடைந்தே தீருவாய். உன்னுடைய ஆனந்தம், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் என் கையில் நான் வைத்திருக்கும் பொழுது எதை தேடி நீ ஓடிக்கொண்டே இருக்கிறாய்? என் கைகளை இறுகப் பற்றிக்கொள். அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும். சர்வ நிச்சயமாக நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. யார் என்ன நினைக்கிறார்கள் என்று நினைப்பதை விட வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சிந்தனை செய். உன் வாழ்வு பிரகாசமாகவே இருக்கும். உன்னை யாராவது நிராகரித்தார்கள் என்றால் கலங்கி விடாதே. ஏனென்றால் உன்னை யாராவது நிராகரிக்கிறார்கள் என்றால், வெறுத்து ஒதுக்குகிறார்கள் என்றால் நீ அதற்காக கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் நிராகரிப்புகள் தான் நல்ல நிலைமைக்கு உன்னை அழைத்து செல்லும். எல்லோருமே வாழ்க்கையில் பயணிக்கிறார்கள் என்று நீயும் பின்தொடராதே. கண்களை மூடிக்கொண்டு உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு. அப்பொழுதுதான் உன் பாதை உனக்கு வெளிச்சமாக இருக்கும்.
எத்தனை கைகள் என்னை தள்ளிவிட்டாலும் என் நம்பிக்கை என்னை எப்பொழுதும் கைவிடாது என்ற தாரக மந்திரத்தை உன் மனதிற்குள் உன் வாயாலும் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல் உன் நம்பிக்கை போல் எப்பொழுதும் நீ வாழ்வையில் மிக உயர்ந்த இடத்திற்கு செல்வாய். உன் சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன்னை வெற்றியடைய செய்வேன். கோபுரத்தின் உச்சிக்கு அழைத்து செல்வேன். அங்கே தீப பெருஞ்சுடர் போல் உன்னை வாழ்வில் ஒளிர வைப்பேன். நான் இருக்கிறேன், எதற்குமே அஞ்சாதே. இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே. கனவுகள் முளைப்பது இருள்தானே. யாரிடம் எப்படி பழக வேண்டும், எப்படி பழக வேண்டும் என்பதை சிந்தித்து பழகு. பின் பழகிவிட்டு அவர்கள் உன்னை வெறுத்து ஒதுக்கி சென்று விட்டார்கள் என்றால் பின் நீதான் வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்வாய். மனதை வேதனைக்கு உள்ளாக்குவாய். உன்னைப் போல் உன்னை சுற்றி இருப்பவர்களும் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று நினைத்து கொள்ளாதே. உலகத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான குணாதிசயங்களை கொண்டவர்களே. அனைவரிடமும் பார்த்து பழகு. பின் வருத்தப்படாதே. தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. தோல்வி வந்தாலும் முயன்று கொண்டே இரு. நீ அப்படி இருந்தால் அந்த தோல்வி கூட என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவன் முன்னேறிக்கொண்டே இருக்கிறானே என்று உன்னை பார்த்து பயந்து உன்னை விட்டு விலகிவிடும். அப்பொழுது வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடித்து விடலாம் நீ.